லன்ச் காம்போ தான் பார்த்துட்ருக்கோம். இது 2வது வீடியோவாக சாம்பாரும் பீன்ஸ் கேரட் போட்டு பொரியலும் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செய்யறதுக்கு முன்னாடி காய் எல்லாமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்க துவரப்பருப்பை கூடவே 2 தக்காளி கூடவே 2 பூண்டை உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், பருப்பு வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பு வெந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதில் புளி ஊற வச்சுருங்க. சுட தண்ணியில் புளி ஊற வச்சோம்னா சீக்கிரமாகவே அது ஊறிடும். அதனால் டைமும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக கீப் ஆகும். இப்போது பருப்பு ஈர்த்துட்டு இருக்கிற பருப்பில் நான் தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். எப்பயுமே தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சௌசௌவை ஆட் பண்ணிக்கலாம். சௌசௌக்கு பதிலாக நீங்கள் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த நீர்க்காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சௌசௌ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சீக்கிரத்தில் குழஞ்சி போகாது. அதனால தான் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காயில் நல்லா வதக்கும் போதே ஓரளவுக்கு அது வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இப்போது உப்பு மிளகாய்த்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது தாளித்த காயை இதில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சு புளி இருக்கு இல்லையா, அதை கரைச்சி அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு போதுன்னா விட்டுருங்க, இல்லை இன்னும் தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உப்பு காரம் திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இதை கொத்தமல்லி தூவிட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அகெயின் ப்ரெஷர் குக்கரில் எப்போவுமே நீங்கள் ப்ரெஷர் வைக்கிற மாதிரியே ஒரு 2 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது விசில் வர டைமில் காயை நம்ம தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய். இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பச்சை மிளகாய் வேணான்றவங்க காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அது நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணால் பீன்ஸுக்கும் பச்சை மிளகாவுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 4 பூண்டு பல்லை தட்டி போட்டிருக்கேன். பூண்டோட ஸ்மெல் பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டும் பீன்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே கேரட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணும்போது கேரட்டோட குவான்டிட்டி கம்மியாகவும் பீன்ஸோட குவான்டிட்டி ஜாஸ்தியாகவும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா கேரட்டில் அந்த இருக்கிற ஸ்வீட்னஸ் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பத்தலைனா நம்ம அகைன் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட் அதிகமாக ஆட் பண்ணும்போது பொரியல் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பீன்ஸோட குவான்டிட்டி ஜாஸ்தியாகவும் கேரட்டோட குவான்டிட்டி கம்மியாகவும் ஆட் பண்ணி பொரியல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். தண்ணிக்கினி நம்ம எதையும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காயை ஃபுல்லாகவே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அகைன் நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் காய் நல்லா வெந்து வந்துருச்சு. கூடவே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். வேணுன்றவங்க இதில் முட்டை உடச்சி ஊற்றி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் திருவி கொட்டி கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதான் 2வது லஞ்ச் காம்போ, சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.